திருச்சபை வரலாறு ஏன்? ஆசிரியர் போதகர் ஆர். பாலா. அநேகர் இன்று திருச்சபை வரலாற்றை அறியாமல் இருக்கின்றார்கள். தேவ பிள்ளைகள் மட்டுமன்றி தேவ ஊழியர்களும் கூட திருச்சபை வரலாறு தெரியாமல் திருச்சபை ஊழியத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேதம் மட்டுமே தெரிந்து கொண்டால் போதும் என்று விவாதிப்பவர்கள் அவ்வேதம் தேவன் இவ்வுலகத்தில் செய்த காரியங்களின் வரலாற்றைத்தான் விளக்குகின்றது என்பதை உணராதிருக்கிறார்கள். நாம் வணங்கும் தேவன் வரலாற்றின் தேவனாக இருப்பதால் உலக வரலாற்றிலிருந்து அவரை பிரித்துவிட முடியாது. திருச்சபை வரலாற்றை பற்றிய அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நிச்சயம் அவசியம். அவ்வறிவை பெற்றுக்கொள்பவன் கர்த்தரை மேலும் தன் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். திருச்சபை வரலாற்றை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கீழ்வரும் 6 காரணங்களும் விளக்குகின்றன. முதல் காரணம்: 1. தேவன் வரலாற்றின் மூலம் செயல்படுகிறவராய் இருக்கிறார். வேதம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தையாய் இருக்கின்றது. எது சரி எது பிழை என்று எடுத்து சொல்லுகின்ற பல உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமன்றி தேவன் எவ்வாறு எல்லா காரியங்களையும் தன் மகிமைக்காகவே நிறைவேற்றிக் கொள்கிறார் என்றும் வேதம் நமக்கு தெரிவிக்கின்றது. கர்த்தருடைய செயல்பாடுகளே அவருடைய பிள்ளைகளின் வரலாறாக வேதத்தில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவு திருச்சபை வரலாற்று அறிவில் நாம் வளர்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தருடைய அறிவிலும் நாம் வளர்கிறவர்களாயிருப்போம். காரணம் 2. கிறிஸ்தவர்கள் எக்காலத்திலும் ஒரே விதமான பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்பதை வரலாறு நிரூபிக்கின்றது. உலகம் தொடர்ந்து திருச்சபையை வெறுக்கின்றது. திருச்சபையில் சமாதானம் நிலவும் காலங்களிலும் அதற்கு எதிர்ப்பு ஏற்படுகின்ற போதும் சாத்தான் தனது திட்டங்களின் மூலமாக நம்மை தவறான பாதைக்குள் இட்டு செல்ல பார்க்கிறான். தவறான போதனைகளும் ஒழுக்க குறைவும் கிறிஸ்தவ சபை வாழ்க்கைக்கு புதிதானதல்ல. நாம் இக்காலங்களில் சந்திக்கும் அனைத்து கள்ள போதனைகளையும் திருச்சபை வரலாற்றிலும் காண முடிகின்றது. வேதம் இந்த கள்ள போதனையை குறித்து நமக்கு தொடர்ந்து எச்சரிப்பதை பார்க்கிறோம். ஆகவே இக்கள்ள போதனைகள் நம்மை அசைக்க முடியாது என்று நினைத்தால் நாம் பெரும் தவறு செய்கிறவர்களாவோம். கள்ள போதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள திருச்சபை வரலாறு பெரிதும் நமக்கு உதவுகிறது. காரணம் 3. வரலாற்றில் நமக்குரிய இடத்தை பற்றி நாம் அவசியம் அறிந்திருக்க வேண்டும். வேதம் நாம் அனைவரும் புதிய உடன்படிக்கையின் காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறது. அதாவது தேவன் கிறிஸ்துவோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி எல்லாவிதமான எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் சுவிசேஷத்தை உலகமெங்கும் இக்காலத்தில் பரப்பி வருகிறார். அதேவேளை தேவன் எக்காலத்திலும் தனக்கென்று ஒரு மக்களை கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை வேதம் வெளிப்புற வரலாறும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இதை திருச்சபை வரலாறு நாம் மட்டும் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் ஏன் அவரை அறிந்து கொள்வதில்லை? வேதத்தால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டு எழுச்சி பெற்ற நாடுகளில் சுவிசேஷ ஊழியம் வளராத நேரத்தில் 3ஆம் உலக நாடுகளில் மட்டும் அது பெரும் வளர்ச்சி அடைவதின் காரணம் என்ன? திருச்சபையின் வரலாற்றின் அறிவை கொண்டே இக்கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளிக்க முடியும். காரணம் 4. திருச்சபை வரலாற்று பற்றிய அறிவு நமது விசுவாசத்தையும் வேதத்தின் போதனைகளையும் உறுதிப்படுத்துவதோடு அவற்றிற்கு பாதுகாப்பாகவும் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் நமக்கு இருக்கும் விசுவாசம் சரித்திரபூர்வமான விசுவாசம். நமது வேத சத்தியங்கள் காளான்களைப் போல இவ்வுலகில் திடீரென தோன்றியவை அல்ல. நாம் விசுவாசிக்கும் வேத சத்தியங்களையும் போதனைகளையும் பின்பற்றியதோடு அவற்றிற்காக தம் உயிரையும் கூட தியாகம் செய்துள்ள அநேகரை நாம் திருச்சபை வரலாற்றில் சந்திக்கிறோம். நம் மூதாதையர்கள் தொடக்கம் முதல் நாம் விசுவாசிக்கும் அதே விசுவாசத்தையும் போதனைகளையுமே கொண்டிருப்பதற்கு திருச்சபை வரலாறு நமக்கு சாட்சி பகிர்கின்றது. இன்று நம் மத்தியில் கிறிஸ்துவின் பெயரால் காணப்படும் பல சமய கிளைகளும் குழுக்களும் பெருமையை பெற முடியாது. அது மட்டுமல்லாமல் திருச்சபை வரலாறு நமது விசுவாசத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நமது அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ தவறான போதனைகளை பின்பற்றுபவர்களை சந்திக்கிறோம்.
வரலாற்றினால் சாட்சி பகிரப்படும் நமது விசுவாசத்தை கொண்டு அவர்கள் வேத அறிவிலும் விசுவாச வாழ்க்கையிலும் எங்கே தவறிழைக்கிறார்கள் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. திருச்சபை வரலாற்றின் அறிவையும் வேதத்தின் போதனைகளையும் பயன்படுத்தி தவறான போதனைகளை நாம் இனம் கண்டு கொள்வதற்கும் அவற்றிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளவும் முடிகின்றது. காரணம் 5. திருச்சபை வரலாற்று அறிவு நாம் சுவிசேஷ ஊழியத்திலும் மிஷனரி ஊழியத்திலும் அறிவுபூர்வமான ஊக்கத்தோடு ஈடுபட உதவும். திருச்சபை வரலாறு மார்ட்டின் லூத்தர், ஜான் கேல்வின், ஜான் நக்ஸ், ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்றோர்களின் அயராத மற்றும் தளராத ஊழியங்களையும், சார்லஸ் ஸ்பர்ஜன் போன்றோரின் பேர் ஊழியங்களையும், வில்லியம் கேரி, டேவிட் ஃப்ரைனாட் போன்றோரின் ஊக்கத்தோடு கூடிய திருப்பணிகளையும் எடுத்துரைக்கின்றது. இவர்கள் அனைவரும் திருச்சபை வரலாற்றிற்கு தம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்ததோடு அதனால் ஊந்தப்பட்டு ஊழியத்திற்கும் தம்மை ஒப்புக்கொடுத்தவர்கள். வில்லியம் கேரி திருப்பணி ஊழியத்தில் தனக்கிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தி எழுதிய விசாரணை என்ற 85 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் திருச்சபையின் வரலாற்றிலே எவ்வாறு அநேகர் இவ்வூழியத்தில் ஈடுபட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினர் என்பதை நாம் எவ்வாறு அவர்களுடைய வரலாற்றின் மூலம் ஊந்தப்பட்டு ஊழியத்தில் ஈடுபட நேர்ந்தது என்பதையும் தெரிவிக்கிறார். திருச்சபை வரலாற்றிலே வில்லியம் கேரி அவதானித்த பலருடைய வாழ்க்கை சரிதம் அவருக்கு பேருதவி புரிந்தது. காரணம் 6. திருச்சபை வரலாற்றில் நாம் பெறும் அறிவு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை கர்த்தராலே தங்கியிருக்கும்படி செய்யும். 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சார்லஸ் பின்னி என்ற அமெரிக்க சுவிசேஷ பிரசங்கியார் நம் சந்ததிக்கு ஒரு பெருந்தவறான வழியை காட்டியிருந்தார். கர்த்தரிடமிருந்து வரும் எல்லா ஆசீர்வாதங்களையும் மனிதன் தன் முயற்சியால் பெற்று அனுபவிக்க முடியும் என்று சார்லஸ் பின்னி போதித்தார். இதற்கான சில வழிமுறைகளையும் இவர் வகுத்து புத்தகமாக வெளியிட்டார். இன்று நாம் சுவிசேஷ ஊழியத்தில் அவதானிக்கக்கூடிய வேத போதனைகளுக்கு புறம்பான பல செயல்களுக்கு இம்மனிதனே வித்திட்டார். திருச்சபை வரலாற்றை சரியான முறையில் படித்து நாம் பெறக்கூடிய அறிவு எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தராலே தங்கியிருக்க வேண்டும் என்ற தாழ்மை உணர்வை நமக்குள் ஏற்படுத்தும். திருச்சபை வளர்ச்சி மனிதனுடைய சுய முயற்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்ற உண்மையை திருச்சபை வரலாறு நமக்கு தெளிவாக போதிக்கின்றது. இந்த கட்டுரையானது திருமறை தீபம் முதல் இதழில் எடுக்கப்பட்டது. திருச்சபை வரலாற்றை குறித்து இன்னும் விரிவாக அறிந்து கொள்ள எங்களிடம் புத்தகம் உள்ளது. திருச்சபை வரலாறு பாகம் 1, பாகம் 2. இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள திரையில் தெரியும் கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.